இம்யூனிட்டியை பூஸ்ட்டும் பண்ணணும், டேஸ்டியாகவும் சாப்பிடணும்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். துவரம் பருப்பை வாஷ் பண்ணி குக்கரில் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, உப்பு, மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட நல்லா இளம் முருங்கைக்கீரையாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், பர்ஃபெக்டாக குக் ஆகிடுச்சு. இப்போ இதை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லா பருப்பு கடையிற மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் கடைய அதனோட டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குங்க. நிறைய பேர் இந்த முருங்கைக்கீரை அதில் கசப்பு தன்மை லைட்டாக இருக்குதுங்கிறதுனால சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. முருங்கைக்கீரையில் எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த டேஸ்டியான ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் சாதத்தோடு சேர்த்து பெரட்டிட்டு லஞ்ச் பாக்ஸுக்கு கூட நீங்கள் கிட்ஸுக்கு கொடுத்து விடலாம். காலியாகி தான் கொண்டு வருவாங்க. இப்போ இதில் கடுகு, கருவேப்பிலை, வரமிளகாய், சீரகம் எல்லாம் சேர்த்து தாளிச்சிட்டு நல்ல சூடான சாதத்தில் சேர்த்து கொஞ்சம் போல் நெய்யும் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். அட்டகாசமாக இருக்கும்.